இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருக்குமே கடன் என்பது ஒரு பெரிய பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோருமே கடன் படுகின்றோம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பராமாயணத்திலேயே ராவணனுடைய கஷ்டத்தை பற்றி கடன்காரரோடு ஒப்பிடுகின்றார். ஆக கடன் வாங்கியவருடைய நிலைமை எவ்வளோ அவர் ஒரு அவசர தேவைக்கு கடன் வாங்குறார், ஆனால் அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறார். இது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒரு விஷயம். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நாம் மீள்வதற்கு ஆன்மீக ரீதியாக என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி இப்போது பார்க்க இருக்கின்றோம். இங்கே சென்னையிலே குன்றத்தூர் அருகிலே காத்தாயி அம்மன் கோவில் என்ற அருமையான கோயில் ஒன்று, கிராம தேவதை கோவில் உள்ளது. இந்த காத்தாயி அம்மன் கோவிலிலே தோரண கணபதி அமர்ந்திருப்பார். இந்த தோரண கணபதியை தொழுது பணிவோருக்கு கடன் சுமையிலிருந்து விரைவிலே நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் சென்னையிலே இருப்பவராக இருந்தால் குன்றத்தூர் முருகனுக்கு அருகிலே, குன்றத்தூர் முருகன் கோவிலிலிருந்து ஒரு 200 அடி தூரத்திலே இந்த ஆலயம் இருக்கின்றது, காத்தாயி அம்மன் ஆலயம். காத்தாயி அம்மன் ஆலயம் என்பது அந்த பகுதியினுடைய கிராம தேவதை. அந்த கிராம தேவதனுடைய ஆலயத்திலே இடதுபுறமாக தோரண கணபதி அமர்ந்திருப்பார். இந்த தோரண கணபதிக்கு செவ்வாய்க்கிழமை விசேஷம். செவ்வாய்க்கிழமையிலே 9 செவ்வாய்க்கிழமைகள் இந்த தோரண கணபதியை நீங்கள் சென்று வழிபட உங்களுடைய கடன் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும், லட்சக்கணக்கிலே உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி, அந்த கடன் அடைவதற்கான நல்ல வழி உங்களுக்கு கிடைத்து அந்த கடனிலிருந்து நீங்கள் நிச்சயமாக வெளிப்பட்டு வருவீர்கள். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த கணபதியை செவ்வாய்க்கிழமை காலையிலே போய் தரிசிக்க வேண்டும். காலையிலே போய் தரிசித்து அந்த விநாயக பெருமானுக்கு, தோரண கணபதிக்கு முடிந்தால் அபிஷேக ஆராதனை செய்யுங்கள். அல்லது பொருளாதார பலம் இல்லை என்றால் ஒரு அர்ச்சனை செய்து அந்த தோரண கணபதிக்கு வேண்டிக் கொள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும் என்பது கண்கண்ட உண்மை. சென்னையிலே இருப்பவர்களாக இருந்தால் இதனை உடனடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் சென்னையிலே இல்லை, வேறு இடத்திலே இருக்கின்றீர்கள் என்றால் அந்த தோரண கணபதியை நினைத்து கொள்ளுங்கள். தோரண கணபதியை நினைத்து கொண்டு உங்களுடைய இல்லத்திலேயே விளக்கேற்றி அந்த விநாயக பெருமானுடைய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி, தோரண கணபதியே, நான் இப்படி ஒரு சிக்கலிலே இருக்கின்றேன், என்னுடைய சிக்கல் தீர வேண்டும், என்னுடைய சிக்கல் தீர்ந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளிவருவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக, அதற்கேற்ற பண வரவை எனக்கு தருவாயாக என்று நீங்கள் அந்த தோரண கணபதியை மெய்யுருக பிரார்த்தித்து கொள்ளுங்கள். மெய்யுருக நாம் செய்யும் பிரார்த்தனைக்கு நிச்சயமாக, அதுவும் இது இப்போது நாம் இருப்பது விநாயக சதுர்த்தி நேரம். ஆக இந்த விநாயக சதுர்த்தி நேரத்திலே இன்னும் ஒரு 10 நாட்களிலே விநாயக சதுர்த்தி வருகின்றது. விநாயக சதுர்த்தி நேரத்திலே இதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் அந்த குன்றத்தூரிலே குடிகொண்டிருக்கின்ற குன்றத்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அருகிலே ஒரு 200 அடி தூரத்திலே குடிகொண்டிருக்கின்ற தோரண கணபதியை பணிந்து உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து கடன் நிவாரணம் பெறுங்கள். தோரண கணபதியை கும்பிடுங்கள். வாரம் செவ்வாய்க்கிழமை வைத்து கொள்ளுங்கள். அந்த தோரண கணபதியை காலையிலே பணிந்து நீங்கள் கடன் நிவாரணத்தை பெற்று சந்தோஷமாக வாழுங்கள். உங்களுடைய சந்ததி கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆக நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கு அந்த விநாயக பெருமானை ஔவையாருக்கு அருள் புரிந்து கையிலேக்கே கூட்டி சென்றவர் கணபதி. கருணை உள்ளவர், மிகுந்த கருணை உள்ளவர் கணபதி. ஆக நாம் கஷ்டப்படுவதை அவர் பார்க்க சகிக்க மாட்டார். நம்ம பக்தன் இப்படி கஷ்டப்படுறானே என்று உடனடியாக உங்களுடைய கடன் தீர்வதற்கான உபாயத்தை, உங்களுக்கான பண வரவை நேர்மையான முறையிலே அவர் தருவார். ஆக கடன் பிரச்சனைக்காக வேறு மாதிரியான முடிவை எல்லாம் எடுக்காதீர்கள். அதை பற்றி சிந்திக்காதீர்கள். கடன் என்பது நிச்சயமாக தீரும். எனவே அந்த தோரண கணபதியை பணிந்து
உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வாருங்கள், சந்தோஷமாக இருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.